புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எல்லாமே போச்சு. சல்லி சல்லியாக நொறுங்கிய விஜயின் கூட்டணி திட்டம். தனித்து பிரச்சாரத்தை தொடங்கிய தாவேகா. கடும் குழப்பத்தில் விஜய். என்ன நடக்குது அப்படின்னு தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருது. திமுகவை அரசியல் எதிரியாகவும் பாஜகவை கொள்கை எதிரியாகவும் விமர்சித்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என ஆரம்பத்திலேயே அறிவித்த தமிழக வெற்றி கழகம் தற்போது அரசியல் ரீதியாக தனித்து நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. திமுக, அதிமுக என்று இரு பெரிய கட்சிகளும் தங்களுடைய கூட்டணிகளை பெரும்பாலும் உறுதி செய்துள்ள நிலையில் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என்று ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இவ்வாறு முக்கிய அரசியல் கட்சிகள் தங்களது பாதையை தெளிவுபடுத்தியுள்ள சூழலில் தாவேகா மட்டும் இதுவரை எந்த கூட்டணியையும் உறுதி செய்ய முடியாமல் தவித்து வருகின்றது. 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் மாநாட்டிலேயே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த தாவேகா 2 ஆண்டுகள் கடந்தும் அதற்கேற்ற அரசியல் தாக்கத்தை உருவாக்கவில்லை என்று அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக, விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை அனைத்தும் தற்போது சாத்தியமற்றதாக மாறிவிட்டது. அதிமுக, பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி இரண்டும் திமுக கூட்டணியில் இருந்து விலக வாய்ப்பே இல்லை. தாவேகாவுக்கு ஆதரவு காட்டிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் தற்போது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து விட்டார். இதனால் தேர்தல் அறிவிப்பிற்கு முன்னரே தாவேகா அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக திமுக மற்றும் பாஜக தரப்பினர் விமர்சனம், மிக முக்கியமா சொல்லணும்னா கேலி செய்து வருகின்றனர். மேலும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணை, விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டில் ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை தாவேகா தலைமைக்கு கூடுதல் அழுத்தத்தை உருவாக்கி இருக்கின்றது. இதன் காரணமாகவே விஜய் பொது வெளியில் தோன்றாமல் அமைதியாக இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த சூழலில் தாவேகாவுக்கு தேர்தல் ஆணையம் விசில் என்ற பொது சின்னத்தை ஒதுக்கி இருக்கின்றது. இதனையடுத்து தாவேகா கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியில் விசில் சின்னத்தை மக்களிடம் வழங்கி பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார். கூட்டணியில் எந்த கட்சியும் இணையாத நிலையில் தாவேகா தனித்தே களமிறங்க வேண்டிய சூழல் உருவாகி இருக்கின்றது என்பது சோகத்திலும் சோகம் என்கின்றனர் அந்த கட்சியின் தொண்டர்கள். மற்ற கட்சிகள் அனைத்தும் கூட்டணிகளை முடிவு செய்துவிட்ட நிலையில் இனி தாவேகாவுடன் யார் இணையப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த அருண்ராஜ், எங்கள் தலைவர் மக்களையே கூட்டணியாக கொண்டு தேர்தலை சந்திக்கிறார், வெற்றியை மக்கள் நேரில் பார்க்கத்தான் போகிறார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய சூழ்நிலையில் யாரும் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க முன் வரவில்லை என்றே தெரிகின்றது. தாவேகா தனித்து போட்டியிடுவது தமிழக அரசியல் களத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது வரும் நாட்கள்ல தான் தெரிய வரும். ஆனால் விவரம் அறிந்த அரசியல் புள்ளிகள் தாவேகாவால் தமிழகத்தில் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? தனித்து நிற்பது தாவேகாவிற்கு பலமா? விஜய் தமிழக அரசியல் களத்தில் தாக்கு பிடிப்பாரா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க.